ஹரிபோல் தண்டவத் பிரணாம். நான் சில பக்தி வினோத் ಠಾಕೂರ್ಗೆ சரணாகதி புத்தகம் படிச்சுட்டு இருந்தேன். சரணாகதிக்கு 6 அங்கங்கள். அதில் ஒன்று கோப்திரத்துவ வர்ணனா. கோப்திரத்துவ வர்ணனா சொன்னால் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் தான் எல்லாருக்கே பாலனை பண்ணிட்டு இருக்காரு, எனக்கு கூட பாலனை பண்ணிட்டு இருக்காரு. அதில் 4வது கீர்த்தன், तुम्ही सर्वेश्वरेश्वर ब्रजेंद्र कुमार तुम्हारा इच्छा विश्वे सृजन समान. ओ भगवाने நீந்த சர்வேஸ்வரேஸ்வர, எல்லா ஈஸ்வரனுக்கு ஈஸ்வரன். உன் பேர் என்ன? இங்கே பிரஜேந்திர நந்தனா சொன்னாங்க. பிரஜேந்திர, பிரஜத்துக்கு இந்திரன் அரசன். யார்? நந்த மகாராஜா. அந்த நந்த மகாராஜனின் மகன் அந்த கிருஷ்ணன். ஒன்று விருப்பம் போலே தான் சிருஷ்டி ஆகிட்டு இருக்கு, பிரளயம் ஆகிட்டு இருக்கு இந்த உலகத்தில். தவ இச்சாமத பிரம்மா கரேன சிரஜன், தவ இச்சாமத விஷ்ணு கரேன பாலன். உன் இஷ்டம் போலே தான் பிரம்மா சிருஷ்டி பண்ணிட்டு இருக்காரு, விஷ்ணு பாலனை பண்ணிட்டு இருக்காரு. तव इच्छा मते शिव करे न संहार, तव इच्छा मते माया सृजे कारागार. उन इष्टम बोलेदा சிவன் கூட சம்ஹாரம் பிரளயம் பண்ணிட்டு இருக்காங்க. உன் இஷ்டம் போலேதா மாயாச்சனா துர்கே பார்வதி இந்த ஜெயில் போட்டு ஜெயில். तव इच्छा मते जीवेरा जन्म मरण, समृद्धि निपात दुख सुख संगठन. ஓ பகவானே, உன் இஷ்டம் போலே தான் ஜீவன்கள் பெருவி எடுத்துட்டு இருக்கான். ஒரு நாள் அவனுக்கு இந்த உடம்பு விட்டு போக வேண்டி வருது. அப்போது வளர்ச்சி இருக்கலாம், என்ன ஒரு வேஸ்டேஜ் இருக்கலாம். என்ன வளர்ச்சி, அதுக்கு ஆப்போசிட் துக்க சுகம், சுகம் துக்கம் எல்லாம் உன் இஷ்டம் போல தான் இங்கே நடக்குது. மிச்சே மாயாபத்த ஜீவ் ஆஷா பாஷே ஃபிரே, தவ இச்சா பினா கிச்சு கரித்தே நா பாரு. ஒரு மாயிலே கட்டல்பட்ட ஜீவன் சும்மா ஆசைகள் வச்சு, பௌத்திக ஆசை வச்சு வாழ்க்கை வாழிட்டு இருக்கான். உன் இஷ்டம் போல, உன் இஷ்டம் இல்லாமல் அவனுக்கு எதுவுமே சாதிக்க முடியாது. துமித்த ரக்ஷக ஆர் பாலக அமார், தோமார சரண பினா ஆஷா நஹியார். நீந்தாக ಎನಗೆ காப்பாற்றுவே, நீந்தா என்னಗೆ பாலனை பண்ணுவேன். உனக்கு தாமரை பாதம் விட்டு எனக்கு வேறு எந்த ஆசை கிடையாது. நிஜ பல சேஷ்டா பிரதி பரசா சாடியா, தொமார் இச்சாய ஆச்சு நிர்பர கரியா. என் பலம் வச்சு, என் சக்தி வச்சு வாழ ஆசை விட்டாச்சு. உன் இஷ்டம் போலதான் வாழೋದಕ್ಕೆ முடிவு எடுத்தாச்சு. பக்தி வினோத அதி தீன கிஞ்சன தொமார இச்சாய தார் ஜீவன மரண. இந்த பக்தி வினோத் சொன்னால் நம்ம ஒரு ஜீவனுக்கு எப்படி பிரார்த்தனை இருக்கணும். நம்ம ஒரு விழுந்த ஜீவன், எந்த விதமான பௌத்திக பற்றுதல் இல்லாமல் வாழும் நம்ம வாழ்க்கை, நம்ம சாவு எல்லாம் பகவானுக்கு இனிப்பான விருப்பம் வச்சு நடக்கும் சொல்லி. இது இந்த கீர்த்தனை கோப்திரத்தை வர்ணனைக்கு கடைசியாக கீர்த்தனை சொன்னால், பகவான் தான் எனக்கு பாலனை பண்ணிகிட்டு இருக்காரு. வாயில சொல்லும் எல்லாம் கிருஷ்ணர் போல நடந்துகிட்ருக்கு. அந்த எப்படி இருக்கும் அந்த வாழ்க்கை, அதுக்கு இங்கே முதல்ல நம்ம தெரியணும் பகவான் யார் சொல்லி. முழு முதல் கடவுள் இங்கே சொன்னது பிரஜேந்திர நந்தனா, நந்த மகாராஜுக்கு மகன் தான் முழு முதல் கடவுள். அவர் இஷ்டம் போலே தான் பிரம்மன் சிருஷ்டி பண்ணிட்டு இருக்காரு. பிரம்மா விஷ்ணு பாலனை பண்ணிட்டு இருக்காரு. இப்போ
சாதாரண பக்தர்ல கூட நிறைய பேர் விஷ்ணு இல்லை நாராயணனுக்கு அவதாரதா கிருஷ்ணன் சொல்லிடுவான். இங்கே சொல்கிறது இல்லை நம்ம வேத புராணங்களும் நம்ம சரியான முறையில் நம்ம சாஸ்திரம் கேட்டால் ஸ்ரீமத் பாகவதம் பகவத்கீதை எல்லாம் சொல்லிட்டு கிருஷ்ணர் தான் முழு முதல் கடவுள். 3 விதமான விஷ்ணு இருக்காங்க. காரணோத கஷாய் விஷ்ணு, அவருக்கு தான் மகாவிஷ்ணு இல்லை நாராயணன் கூட சொல்லுவோம். கர்ப்போதக சாய் விஷ்ணு, ஷிரோதக சாய் விஷ்ணு. காரணோதக சாய் விஷ்ணு இந்த உலகத்தில் வரவே மாட்டாங்க. தன் நாராயண ரூபத்தில் அவங்கள மேலே இருக்காங்க. அந்த நாராயணன் தான் இந்த ஜீவன், நம்ம எல்லாம் ஜீவன் ஆத்மா சொல்லுவோம். ஆத்மாவுக்கு ஃபேக்ட்ரி, ஆத்மா அவர் மூலமாக தான் வந்திருக்கு. அவர் மூச்சு எடுக்கும்போது ஒரு பிரம்மாண்டம் உள்ளே போகுது, ஒரு பிரம்மாண்டம் வெளியில் போகிறது. பெரிய லெவலில் இருக்கார். கர்ப்போதக சாய் விஷ்ணு இந்த உலகத்திலே தான் இருக்கார். பாத்தாள லோக்கர சாத்தாள சொல்லுவோம். அவருக்கு நாபி கமலத்திலே தான் பிரம்மா பெருவி எடுத்திருக்காரு. இனி ஷிரோதக சாய் விஷ்ணு பால் கடலில் இருப்பாங்க. ஸ்வேத தீப சொல்லுவோம். அவர் இருக்க வைகுண்டம் நம்ம கண்ணில் பார்க்க முடியும். நைட்டு ஒரு 8 மணி முதல் காலமே 4 மணி வரை வடக்கில் என்ன துருவ நட்சத்திரம் சொல்லுவோம். அதுதான் ஷிரோதக சாய் விஷ்ணு இருக்கிறது இடம். பால் கடல், இந்த பால் கடல் இது பண்ண சொல்லுவோம். தேவதைகள் அசுரர் அந்த இடத்துல தான். அந்த விஷ்ணு தான் ஒரு ஜீவன் இதயத்தில் பரமாத்மா ஸ்வரூபத்தில் இருக்காங்க. இந்த 3 விஷ்ணுகளுக்கு கூட கிருஷ்ணர் விருப்பம் போலே தான் எல்லாமே பண்ணிகிட்டு இருக்காங்க. அதே போல சிவன் பார்வதி சொன்ன வந்தது எப்போ நம்ம பகவான் கிருஷ்ணர் தான் இந்த பாலனை பண்ணிட்டு இருக்கிற எனக்கு மட்டும் இல்லை, முழு எண்ண முடியாத பிரம்மாண்டங்கள் ஆத்மீக லோகங்கள் எல்லாம் அவர் இஷ்டம் போல நடக்குது. அந்த இது தெரியணும். எல்லா தேவதைகளும் ஒன்று சில பேர் அபராதம் பண்ணிட்டு இருக்கான், இல்லை வேறு தேவதைக்கு பேர் இல்லை. கிருஷ்ணருக்கு எல்லாம் கிருஷ்ணருக்கு அங்கங்களும் இருக்கலாம். கிருஷ்ணருக்கு உதவி செய்கிறதுக்கு அவங்கள விஷயங்கள் பண்ணிகிட்ருக்காங்க. அது வேறு. முழு முதல் கடவுள் நந்த மகாராஜக மகன் கிருஷ்ணன். அது நம்ம வாழ்க்கையில் எடுத்து மாயிலே கட்டல்பட்டு ஜீவன் சும்மா ஆசைகள் வச்சுருக்கான். பகவான் இஷ்டம் இல்லாமல் ஒன்றும் நடக்காது. இப்போ நம்ம சரணாகதி சொன்னால் நமக்கு பாலனே கிருஷ்ணர் தான் பண்ணிட்டு இருக்காரு. நமக்கு காப்பாற்றுறது கிருஷ்ணர் தான் பண்ணுவார். அப்படிப்பட்ட ஒரு முடிவு நம்ம வாழ்க்கையில் கொண்டு வரும்போது நம்ம சரணாகதி சொன்னால் பகவானுக்கு தாமரை பாதத்தில் சேவை விட்டு எந்த பௌத்திக ஆசை நமக்கு இருக்கக்கூடாது. அப்போது இல்லை நம்ம மாயில் இருந்து சொல்லிகிட்ருக்கோம் எல்லாம் கிருஷ்ணன் இது அல்ல. அங்கே மாயாதேவி வேலை பண்ணுறது. கிருஷ்ணர் நம்ம நமக்கு ஜீவன்களுக்கு பகவான் ஒரு சின்ன சுவாதந்திரம் கொடுத்துருக்காரு. நம்ம இந்த உலகத்தில் உள்ள ஆசைகளை வச்சு வாழ்வலாம், அது நம்ம கர்மத்தில் போட்டுட்டு இருக்க பெருவி சாவும். ஒரு உதாரணம் கொடுக்குறேன். ஒரு ஜெயில் அதில் ஒரு இது குருமராஜ் சொல்லுவார். ஒரு புது ஜெயிலர் வந்திருக்காரு. ஜெயிலர் எல்லா ஜெயிலில் உள்ள அவங்களுக்கு கூப்பிட்டு, நான் உங்களுக்கு தண்டனை கொடுக்க வரல, உங்களை எல்லாருக்கும் ஒரு ஆசை நிறைவேற்றுவேன் சொன்னான். வரிசையாக வாங்க, ஒருத்தர் சொல்லுங்கள் உங்களுக்கு என்ன ஆசை இருக்குது. முதல்ல நிற்க ஆள் வடக்கில் உள்ளவனு, எனக்கு இங்கே சாதம் கொடுத்துட்டு இருக்காரு, எனக்கு சப்பாத்தி வேணும் சாப்பாடில் சொன்னான். சரி, எனக்கு சப்பாத்தி. இன்னொருத்தனு, என் ரூமில் ரொம்ப கொசு இருக்குது, ஒரு குட் நைட்டு என்ன அது ஆல் அவுட். சரி. இன்னொருத்தன் சொன்னால் எனக்கு நிலத்தில் தூங்க முடியாது, எனக்கு ஒரு கட்டல் அதுக்கு இது. சரி. இப்படி எல்லாம் அவங்கள ஆசை சொல்லிகிட்ருக்கான். கடைசியாக ஒருத்தன் நிற்கா, இவாப்பா என்ன உனக்கு சொன்னால், எனக்கு ஜெயிலில் இருக்க விருப்பம் இல்லை, எனக்கு தயவு செய்து விடுதலை பண்ணிடுங்க. புரியுதா? நம்ம பகவான் நாம பண்ணிட்டு கூட நம்ம சரணகத்தியாக முழுசாயிலாம் நம்ம ஆசைகள் இனி இந்த உலகத்தில் உள்ளதா இருக்குது, ஜெயிலில் உள்ளதா.
இங்கே நமக்கு என்ன ஆசை நிறைவேறினா கூட அதுக்கு ஒரு எவ்ரி ஆக்ஷன் ஹேவிங் ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ரியாக்ஷன் சொல்லுவான் நியூட்டனுக்கு 3வது இது. நம்ம எதை பண்ணுவோம் அது அதே போல் அனுபவிக்க வேண்டி இருக்கும். இப்போ நான் இந்த உலகத்தில் எதை எதிர்பார்க்கும்போ அது தேவி தேவதைகளுக்கு பிரார்த்தனை பண்ணால் சரி, என் குரு கிட்ட போய் பிரார்த்தனை பண்ணால் சரி, குரு கருணையில் எல்லாம் நடந்தாச்சு, சரிதான், உண்மைதான், நடக்கும், கண்டிப்பாக நடக்கும். இல்லை கிருஷ்ணர் கருணை வச்சு நடந்தால் சரி, கிருஷ்ணர் தான் எல்லாம் எனக்கு கொடுத்தாங்க, சரிதான். நம்ம வாங்கணும் அல்ல, அது வீடு இருக்கலாம், சொத்து இருக்கலாம், மகனுக்கு கல்யாணம் இருக்கு, என்ன ஆசைப்பட்டோம் இந்த உலகத்தில் உள்ளது அதுக்கு திருப்பி நம்ம கடனாளி ஆயாச்சு. அதுக்கு வேண்டி திருப்பி எவ்வளோ பிரிவுகள் வாங்க வேண்டியிருக்கு. இந்த உலகத்தில் உள்ள ஆசைகளை விட்டு நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம், நம்ம கடமைகள் நல்ல முறையாக பண்ணுறது பகவானுக்கு சமர்ப்பண பாவத்தில், சரணாகதி பாவத்தில் பகவான் நடத்திட்டு இருக்காரு. என்ன வேணால் நடக்கட்டும், என்ன எனக்கு பௌத்திக ஆசை எதுவுமே கிடையாது, நான் ஒன்றும் கேட்க மாட்டேன். நான் பகவானுக்கு பாதத்தில் சரணம் எடுத்திருக்கேன். எனக்கு பலம், எனக்கு சக்தி எட்டாச்சு. பகவான் இஷ்டம் போல நல்லது நடந்தால் சரி, கெட்டது நடந்தால் சரி. சரணாகதி சொன்னால் அப்படி நல்லது நடக்கும்போது எல்லாம் கிருஷ்ணர் நடத்திட்டு இருக்காரு. ஏதோ நம்ம இஷ்டம் போல நடக்கலாம் சொன்னால் அப்படி இல்லை. எது நடக்குது நம்ம கர்மங்கள் நம்ம இது போல் நடக்குது. நம்ம இந்த மனித பிறவிலே நம்ம வாழ்க்கையில் கிருஷ்ணர் கொண்டு வரல சொன்னால் தோல்வி ஆகிடும். அதுக்கு வேண்டி என்ன சொல்லிட்டு இருக்காரு கடைசியாக பக்திவினோத் டாக்கூர், நான் ரொம்ப பணிவா, அவர் விழுந்த ஜீவன் சொல்லிட்டு இருக்காரு. அக்கிஞ்சனா சொல்லிட்டு இருக்காரு. அக்கிஞ்சனா சொன்னா எந்த விதமான பௌத்திகம் பற்றுதல் இல்லாம, இந்த உடம்புலே பற்றுதல் இல்ல, என் மனைவி, என் கணவன், என் மகன், அம்மா, அப்பா, என் வீடு, சொத்து எதுலையுமே பற்றுதல் இல்லை. எல்லாமே பகவானுக்கு சேர்ந்தது. அந்த பாவம் வச்சு எனக்கு என்ன கடமைகள் இருக்குது எல்லாம் பகவானுக்கு அர்ப்பணை பண்ணிட்டு பகவான் இஷ்டம் போலே வாழ்க்கை இருந்தால் சரி, இறந்து போனால் சரி, அவர் விருப்பம். அது பகவான் நமக்கு பாலனை பண்ணிட்டு இருக்காரு. சும்மா நம்ம சொன்னால் இங்கே நமக்கு ஒரு விஷயம் பிரித்து சொல்லிட்டு இருக்கார் பக்திவினோத் டாக்கூர். நம்ம புரியணும் சரணாகதி என்ன சொல்லி, அப்படி வாழ்வ முயற்சி பண்ணணும். சரணாகதி நம்ம கையில் தான் இருக்கு. ஒரு ஜீவன் சுதந்திரம் கிடச்சிருக்கு. அவர் சரியாக சரணாகதி ஆகலாம், நான் பக்தி பண்ணிட்டு இருக்கேன், நான் என்ன பிருந்தாவனம் போய் இருந்துடுவேன், மாயப்பூர் போயிடுவேன், இதில் ஒன்றுமே ஆகாது. சரணாகதி நம்ம எங்கே இருக்கோம் அங்கே. சரணாகதி சொன்னால் ஓடி போகிறதல்ல. சரணாகதி சொன்னால் நான் இப்போ இங்கே பார்த்துட்ருக்கேன், உங்களுக்கு எல்லாம் கிருஷ்ணர் இந்த பக்கம் இருக்கார். எனக்கு இது என்ன வலது கை, உங்களுக்கு இடது கை போல இருக்கு. நான் நேராக பார்த்துட்ருக்கேன், கிருஷ்ணர் எனக்கு வலது பக்கம் இருக்கார். என் பார்வை மாற்றுறது, வலது பக்கம் பண்ணுறது, அவ்வளோதான். எப்படி இருக்குது இப்படி வாழ்க்கை, அது கிருஷ்ணர் பக்கம் நம்ம பார்த்துக்கிட்டோன்னு சொன்னால் நம்ம என்ன பண்ணிகிட்டு இருக்கோம், எல்லா கிருஷ்ணா அர்ப்பணம். கிருஷ்ணருக்கு சுகம் கொடுக்க, கிருஷ்ணருக்கு திருப்தி பண்ணுற, நம்ம எவ்வளோ சேவை பண்ணுவோம், அவ்வளோ அமைதி ஆனந்தம் இந்த உலகத்தில் இங்கேயே அனுபவிச்சுட்டு நம்ம கிருஷ்ணர் பக்கம் போவோம். இங்கே நம்ம சரணாகதி ஆகலாம், பகவானுக்கு சேவை பண்ணலாம். அப்போ இறந்து போன அப்புறம் நம்ம பகவான்கிட்ட போவோம். அது எப்படி பேச்சு இருக்கு. குரு மகாராஜ் சொல்லுவார், பகவான் இந்த உலகம் போட்டது
ரங்கமஞ்சம் ஒரு ஸ்டேஜ், நாடகம் நடக்கிறது ஸ்டேஜ் போல ஒரு நாடகம். நம்ம எல்லா நடிகர் நம்ம எப்படி நடிப்பு பண்ணுவோம், எந்த விதமாக, அந்த மாதிரி அடுத்த பிறவி கிடைக்கும். நான் இப்போது ஒரு போலீஸ் இருக்கான், போலீஸ் ட்ரெஸ் போட்டிருக்கான், அவனும் சரியான போலீஸ் ஆகிருக்கேன். அதே போல் நான் ஒரு பக்தனுக்கு அடையாளங்களை வச்சுருக்கேன். திலக்கம் போட்டிருக்கேன், ஒரு துளசி மாலை போட்டிருக்கேன், ஒரு குரு எடுத்திருக்கேன், ஆத்மீக குரு, பகவானுக்கு திருநாமம் பண்ணிருக்கேன். இது எல்லாத்துக்குமே பலன் என்ன? கிருஷ்ண பிரேமம். நான் நித்தியமாக எப்போவுமே கோலோக தாமத்தில் பகவான் ஸ்ரீ ராதாகிருஷ்ணருக்கு சேவை பண்ணணும். அந்த மாதிரி நான் வேஷம் போட்டிருக்கேன். இங்கே சேவை பண்ணலாம் ராதாகிருஷ்ணருக்கு. நான் வேறவங்களுக்கு கிட்ட சேவை வாங்க முயற்சி பண்ணிட்டு இருக்கேன். எனக்கு இவனு நமஸ்காரம் பண்ணலாம், எனக்கு இவனு மாலை போடலாம், எனக்கு இன்னும் நல்ல ரூம் கிடைக்கல, எனக்கு சாப்பாடு கிடைக்கல, இல்லை ஏதோ எனக்கு இங்கே உள்ள ஆசைகளை வச்சுருந்தா நான் ஒரு நல்ல பக்தனா? ஒரு பக்தனுக்கு அடையாளம் இந்த ட்ரெஸ்ஸு. எப்பவுமே பணிவாக இருக்குது. எவ்வளோ பணிவு! புல்லுக்கு கூட கூடுதல் பணிவு, பொறுமையாக இருக்கிறது. எவ்வளோ பொறுமை! ஒரு மரம் போல பொறுமை. இது சைத்தன்ய மகாபிரபு சொன்னாரಲ್ಲ, திருநாதப்பி சுனிச்சின தரோரிவ சைஷ்ணு அமானின மானதின கீர்த்தனிய சதாஹரி. யார் ஜபம் பண்ணிகிட்ருக்கான், பகவானுக்கு கீர்த்தனை பண்ணிகிட்ருக்கான், பகவானுக்கு நான் திருநாமங்களை சொல்லிகிட்ருக்கான். ஒரு புல்லுக்கு கூடுதல் பணிவு இருக்கணும். புல் எவ்வளோ மக்கள் சவுட்டி சவுட்டி போயிட்டு இருக்காங்க. அது இன்னும் யாருக்கு கஷ்டம் கொடுக்காது. அவங்களுக்கு போன அப்புறம் திருப்பி எப்படி இருந்து அப்படி நின்று. அப்படி உலகத்தில் நமக்கு யார் புகழ்ச்சி பண்ணலாம், யார் நமக்கு குறைகள் பேசலாம். நம்ம வேலை பகவானுக்கு நாமம் பண்ணுறது. பொறுமை மரம் போல. மரம் யார் வெட்டினா எனக்கு வெட்டாது சொல்லாது. நம்ம பார்த்து யாரும் ஏதோ தவறு பேசிகிட்டு இருக்கான்னு சொன்னால் நம்ம உடனே நம்ம கூட ரிவர்ஸ் அப்படி இல்லை. அதே போல் மரத்துக்கு பசி இருக்குது சொன்னால் எனக்கு தண்ணி போட யாருக்கும் சொல்லாது. நமக்கு வாழ்க்கையில் எதை குறை இருந்தால் நம்ம யார்கிட்ட கேட்கக்கூடாது. மரம் போல இருக்கணும், பொறுமையாக இருக்கணும். சரி, காலம் மாறும் நாளே சிலப்போ. அதே போல் எல்லாரும் மரம் தனக்கு வேண்டி ஒன்றுமே வைக்கலை. மரத்துக்கிட்ட என்ன இருக்குது, எல்லாம் வேறவங்களுக்கு வேண்டி. அதுக்கு பழம் இருக்கலாம், பூ இருக்கலாம், எல்லாமே. நிழல் இருக்கலாம், நிழல் கூட தானும் வெயில் மழையில் நிற்கிறது. ஒரு வைஷ்ணவன் அப்படி இருக்கணும். வேறு உதாரணமாக இருக்கிறது சொன்னால் வேறவங்களுக்கு உதவி பண்ணணும். தன் ஆசைகள் தான் இது இருக்கக்கூடாது. இதை கூட கூட எல்லாருக்கும் மதிப்பு கொடுத்துட்டு தான் எந்த விதமான மதிப்பு எதிர்பார்க்காம பகவான் நாமம் பண்ணுறது. எதுக்கு வேண்டி? சொத்து உண்டாக்குறதுக்கு வேண்டி அல்ல, பணத்துக்கு வேண்டி அல்ல, மக்களுக்கு காட்டுறது வேண்டி, மக்கள் கூட்டுறதுக்கு வேண்டி அல்ல, நமக்குள்ள திறமை காட்டுறதுக்கு வேண்டியல்ல, வேறே அந்த பகவான் ஸ்ரீ கிருஷ்ணருக்கு சுகத்துக்கு வேண்டி. ஹரி போல் தண்டோத் பிரணாம்.